அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய நாள் திமுகவினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத நாளாக அமைஞ்சிருக்கும். காரணம் உச்சநீதிமன்றத்தில் 3 வழக்குகளில் நீதிபதிகள் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழக அரசு எந்தெந்த வழக்குகள்லாம் மேல்முறையீடு பண்ணிச்சோ 3த்துலேயுமே ரிவீட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிட்னி திருட்டு, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மதுரை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. பிரேமானந்த் சின்ஹா அப்படிங்கிற ஒரு ஐஜியின் தலைமையில் ஒரு எஸ்ஐடி குழு ஃபார்ம் பண்ணாங்க. இந்த முறைகேட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தீர விசாரித்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஸ்ஐடி குழுவை அமைக்கக்கூடாது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு போனாங்க. அதில் இல்லை, எஸ்ஐடி அமைத்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ அதை நிராகரிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை. திருப்பி அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள். அந்த தீர்ப்பையும் எதிர்த்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு தரப்பு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை, சிபிஐ விசாரணை தொடரட்டும் அப்படின்னா இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. சரி, இதெல்லாம் விட அல்டிமேட்டாக இப்போ தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறது கரூர் துயர சம்பவத்தில் விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஐஜி அஸ்ராகார் தலைமையில் எஸ்ஐடி குழு ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த வழக்கை விரைவில் விசாரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்லி தாவேக்கவினர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இது சம்பந்தமான வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வந்திருந்த போது 2 தரப்புலையும், தமிழக அரசு தரப்புலையும் சரி தாவேக்கா தரப்புலையும் சரி, கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதை கேட்டுட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி இதுலையும் திமுக அரசுக்கு எதிராக 2 விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு. கூடவே இந்த வழக்கினுடைய போக்கை பற்றியும் நம்ம இதில் பேசுவோம். கரூர் துயர சம்பவத்தில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் லிஸ்டான மனுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தரப்பு மனுக்கள். ஒன்று தாவேகா தரப்பு, இன்னொன்று பாஜக தரப்புல ஜிஎஸ் மணி அவர்கள் தரப்புல போட்ட வழக்கு, இன்னொன்று பாதிக்கப்பட்ட மக்கள் பன்னீர்செல்வம், செல்வராஜ், பிரபாகரன் அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்களை பறிகொடுத்து அந்த தரப்பினர் தனிப்பட்ட முறையில் ஒரு மனு போட்டிருக்காங்க. இது 5மே கரூர் துயர சம்பவத்தை சார்ந்து போடப்பட்ட வழக்கு, ஒரே நோக்கம் கொண்டு போடப்பட்டது. அதனால இதெல்லாமே எடுத்து கிளப் பண்ணி இந்த விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் என்.வி. அஞ்சாரி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த விசாரணை நடக்குது. அதில் தாவேகா தரப்பு முதல்ல தங்களுடைய வாதத்தை முன்வைக்கும் பொழுது எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பற்றி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்துக்கள் தவறானது, அவர் திட்டமிட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள். குறிப்பாக சொன்னது தலைமை பண்புள்ளா தலைவர், சம்பவம் நடந்த உடனே கரூரை விட்டு அவர் ஓட்டம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னது, தாவேக்காவினர் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இல்லை அப்படின்னு சொன்னது. இது எல்லாத்தையுமே முன்னாடி வச்சு நாங்கள் ஏன் கரூர்லேருந்து விஜய் அவர்கள் போனார் அப்படின்னா காவல்துறை தான் விஜய் அவர்கள் போக சொன்னாங்க. விஜய் அவர்கள் அந்த மக்களை போய் சந்திப்பதற்கு தயாராக இருந்தார், ஆனால் அனுமதி கொடுக்கல, அதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு இவர்கள் சொன்னாங்க. இந்த வாதத்தை கேட்டு உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு தனி நீதிபதி தலைமையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிப்பதற்கான தேவை என்ன வந்துச்சு. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதை விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அங்கே இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது எதனால சென்னை உயர்நீதிமன்றம் இதை கையில் எடுத்தது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வரம்பிற்குள்ளே இது வராதே, அப்புறம் எதுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. இதற்கு தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்லும் பொழுது இல்ல, இதுல ஒரு 41 பேர் பலியாயிருக்காங்க, அதனால நாங்க ஒரு கிரைம் வழக்கா இதை நாங்க டீல் பண்ணோம் அப்படிங்கிற அவர்கள் சொல்லும்போது, கூடவே விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போகல, இன்னுமே விஜய் அவர்கள் போய் பார்க்கல, மக்களை போய் சந்திக்கல அப்படின்னு சொல்லும்போது, விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு இல்லை, அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையே இல்லை, இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை பற்றி மட்டும் தான் நீங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சின்னதா ஒரு தமிழக அரசுக்கு ஒரு கொட்டு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அப்புறமா விஜய் தரப்புல இருந்து கேட்ட விஷயம் தான் முக்கியமானது. எங்களுக்கு மாநில அரசு நியமித்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு குழு மீது நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு நீங்க என்ன பண்ண உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணுங்க, அதுவும் எஸ்ஐடி தான், அந்த ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க, அது இந்த வழக்கு விசாரிச்சது அப்படின்னா எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட வாதத்தில் அவர்கள் இந்த வழக்கை நீங்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க, இது மாநில அரசின் கீழ் இது விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னா இதை நீதி கிடைக்காது. காரணம் ஒட்டுமொத்த நிர்வாகமும் இதுல தமிழக அரசை பாதுகாப்பதற்காக சில குளறுபடிகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்லி அவர்கள் தரப்புல இருந்து. இதற்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பு வரும்பொழுதுதான் இப்போ தாவேக்கவினர் சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதுல ஏதோ திட்டமிட்ட சதி இருக்கு. குறிப்பா இந்த சம்பவம் 7 மணிக்கு மேல நடக்குது அப்படின்னா சாயங்காலம் 3:15 பாத்தீங்கன்னா திமுக ஒரு பொறுப்பாளர், குறிப்பா செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய ஒரு பொறுப்பாளர் அவருடைய ஃபேஸ்புக்ல இன்று ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றா ஏன் அவர் பதிவு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சதி கோட்பாட்டில் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுவும் நேற்று உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி அவர்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே செருப்பு வீசப்பட்டது, அப்புறம் அந்த மருத்துவமனையில் தண்ணீர் பாட்டில் கொடுத்ததுல செந்தில் பாலாஜியோட புகை
புகைப்படம் இருந்துச்சு அப்படிங்கிறது, ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் இல்லை திடீர்னு உள்ள வந்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. இதில் வந்து உண்மையிலேயே அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புறனை தான் அதை முன்வைக்கிறாங்களா இல்லை தாவேக்கா இயக்குதா அப்படிங்கிறது தனி கேள்வி. இருந்தாலும் நடந்த விஷயம் வந்து அங்கே இதுதான். ஸோ இது எல்லாத்தையுமே நீதிபதி அவர்கள் கேட்கும்போது குறிப்பாக இன்னொரு வாதம், அங்கே வந்து உடற்கூறாய்வு வந்து இரவோடு இரவாக பண்ணிட்டாங்க, ரொம்ப குறைந்த நேரத்தில் மொத்த பேருக்கு அவர்கள் எப்படி பண்ணாங்க, எங்களுக்கு அதுலேயும் சந்தேகங்கள் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா, எப்படி வந்து குறித்த நேரத்தில் அங்கே 40 பேருக்கு நடந்திருக்க முடியுன்ற கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க. ஸோ அதற்கு வந்து அரசு தரப்பு சொன்ன பதில் அப்படிங்கிறது, மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று நாங்கள் பண்ணோம். இப்போ இரவில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்றாங்க அப்படின்னா இரவில் பண்ணலாம். நாங்கள் வந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பக்கத்து மாவட்டங்களில் உள்ள மருத்துவர்கள்லாம் நாங்கள் வர வச்சிருந்தோம். அப்படிலாம் பண்ணும்போது நிச்சயமாக எங்களால் அது பண்ண முடியாத அளவுக்கு சாத்தியமானது அப்படின்னு அவர்கள் தரப்பு சொன்னாங்க. அப்புறம் இதை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார் அப்படின்னா, அப்போ உங்கள்கிட்ட எத்தனை வந்து போஸ்ட்மார்ட்டம் டேபிள் இருந்துச்சு, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான பதிலை தமிழக அரசு வந்து சொன்னாங்க, எங்கிட்ட இத்தனை பேர் இருந்தாங்க அதனால நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ தாவேக்கா தரப்பாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற தரப்பு வந்து தமிழக அரசு கேட்ட கேள்விக்குனாலும் சரி, இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய விளக்கம், தெளிவான விளக்கம் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறோம், எங்களுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு தமிழக அரசு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆன் ஸ்பாட்டில் வந்து ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கேள்விகளுக்கான பதிலாக நாங்கள் மனுவாக தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நேரம் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றமும் அந்த நேரத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வழக்கில் வந்து யார் தரப்புக்கு வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா தெளிவாக சொல்ல முடியாது. காரணம் வந்து இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கலை. அதே சமயத்தில் இங்கே எஸ்ஐடி விசாரணையை வந்து அவர்கள் தடுத்து நிறுத்தலை. குறிப்பாக அசரா கார்க் அவர்களுடைய தலைமையில் கரூரில் விசாரணை போயிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் எஸ்ஐடி விசாரணை தொடர்ந்து கொண்டு இருக்குன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு இதில் இப்போ ஒரு பெரிய பின்னடைவானா உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் மூலமாக இதில் வந்து அவர்களுக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கு. இந்த வழக்கு இன்னும் அடுத்த சில வாரங்களில் மீண்டும் விசாரணைக்கு வரும்பொழுது ஒருவேளை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக தான் இருக்கும். ஸோ இந்த வழக்கில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் தான். கூடவே இந்த வழக்கில் வந்து தமிழக அரசு தரப்பில் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது நாங்கள் வந்து சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிடலை, தமிழ்நாடு அரசு விடலை, தமிழ்நாடு அரசும் எஸ்ஐடிக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தான் வந்து எஸ்ஐடிக்கு விசாரணை உத்தரவிட்டிருக்கு. ஸோ அதை வந்து திட்டமிட்டு நாங்கள் பண்ணலை. நாங்கள் ஏன் இதை சிபிஐக்கு வேணான்னு சொல்கிறோன்னா, சிபிஐயில் வந்து எக்கச்சக்கமான வழக்குகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா வழக்கையும் அனுப்பிவிட்டோம்னா, ஆனால் அங்கே சோர்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் கம்மி, ஆனால் வழக்குகள் அதிகமாக நம்ம வந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அங்கே சிக்கல். அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் எஸ்ஐடியே விசாரிக்க விடுங்க. அவர் ஒரு சிறந்த அதிகாரி, அசரா கார்க் அவர்கள் ஒரு சிறந்த அதிகாரி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் அங்கேயே பதிவு பண்ணுறாங்க. ஏற்கனவே சிபிஐயில் பணியாற்ற நபர் தான் அவர், அந்த ஐஜி. அதனால் வந்து நிச்சயமாக இந்த வழக்கில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய வாதம். ஆனால் தாவேக்காவினர் உச்சநீதிமன்றத்திலையும் சரி இங்கேயும் சரி பேசக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, சமூக வலைதளங்களையும் பேசுகிற விஷயம் அப்படிங்கிறது, ஏன் வந்து தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு தயங்குகிறது, அஞ்சுகிறதுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு கேள்வியாக தொடர்ச்சியாக ஒரு தரப்புல இருந்து வைக்கப்படுது. இப்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம உற்று நோக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல வந்து தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வேண்டான்னு சொல்கிறதுல நிச்சயமாக ஒரு கேள்வி வந்து வருது. ஏன்னா மடப்புறம் அஜித்குமாரினுடைய அந்த விசாரணை மரணம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வழக்கறிஞரும் சரி நீதிமன்றமும் சரி அந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போதே வழக்கறிஞர் சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு தான் கேட்டிருந்தார். அதில் வந்து அவர் சிபிஐ கூட கோரிக்கையை கூட வைக்கல, கோரவே இல்லை. அதற்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டக்குன்னு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுன்னு சொல்லி போட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் வந்து டக்குன்னு இதை சிபிஐக்கு மாற்றுறாங்க, எஸ்ஐடியே இதுக்கு போதுமே, அஜித்குமாருக்காக வாதாடிய வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைனே வந்து எஸ்ஐடி போதுமேன்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் ஏன் வந்து தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இது திமுக தரப்பில் நம்ம வைக்கிற பார்வை. இன்னொன்று தாவேகா தரப்பில் நீங்கள் இந்த 5 மனுக்கள் போட்டிருந்தாங்க இல்லையா, 5 தரப்பினர் வந்து மனு போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பு இந்த பிரச்சனையை எந்த இடத்துலையுமே இது ஒரு சதி அப்படின்னும், இதில் வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதை திட்டமிட்ட நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அப்படின்னா எந்த இடத்துலையுமே அவர்கள் பதிவு பண்ணல. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 3 பேர் இருந்தாங்க இல்லையா, செல்வராஜா இருக்கட்டும், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், இந்த தரப்பினர் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பினர் தான் இதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறது. சிபிஐ விசாரணைன்றது பாஜக தரப்பும் கேட்குறாங்க. அதை தாண்டி இதில் செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் உள்ளே இறங்கிட்டாங்க, போலீஸ் வந்து சொல்லப்போனால் 600 நபர்கள் போட்டால் தமிழக அரசு சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே வந்து போலீஸே இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் போலீஸுக்கு ஏன் அடியே படல பாருங்க ஒரு ஆனர் அப்படின்லாம் உச்சநீதிபதி கேட்குறாங்க. அதுக்கு நீதிபதி சிரிக்கிறாங்க. ஸோ என்ன விஷயம்னா, அப்போ இதை திட்டமிட்டு ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற புள்ளியிலிருந்து வாதாடுற இடத்துல தாவேக்கா இல்லை, தமிழக வெற்றி கழகம் அதை பண்ணலை. ஆனால் தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் என்று அறியப்படக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய தரப்பு தான் இதை பண்ணுறாங்க. அப்போ தாவேக்கா வந்து இதில் ரொம்ப நேக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 அடி தள்ளி நின்றுக்கிறாங்கிறத நம்ம கவனிக்கணும். இதே விஷயம் தான் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா
நடந்துச்சு. புசியானதுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்கக்கூடிய வழக்கிலையுமே இது விபத்து தான், இது வந்து திட்டமிட்டு நடந்த சம்பவம் கிடையாது அப்படிங்கிறத தாவேக்கு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க. அதாவது புசியானது என்ன கொலையாளியா, இது வந்து ஒரு விபத்து தானே, எப்படி நீங்க ஒரு கொலையாளி மாதிரி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வாதத்தை முன் வச்சாங்க இல்லையா. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு புள்ளியில் ஸ்டெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களை பின்னாலிருந்து இயக்குவதும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லப்படுதுனால அதான் உண்மையும் கூட. காரணம் என்னன்னா, இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நபர் இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட 13 சிறுவனுடைய அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அந்த சிறுவனை வந்து சின்ன வயசுலேயே பிரிஞ்சு வந்து வெளியே வந்துட்டார். அந்த சிறுவனுக்கும் அந்த அப்பாவுக்கும் தொடர்பே கிடையாது இப்போ சொல்ல போனால். ஆனால் வந்து அவர் வந்து சிபிஐ விசாரணையை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. காரணம் வந்து அந்த பையனுடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அந்த பையன் இறந்தது கூட அவருக்கு ஒரு செய்தியாக தான் தெரியும், அவருக்கு எந்த வழியும் கிடையாது, எந்த துயரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நபரை வந்து தமிழக வெற்றி கழகம் இயக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து நாம இதை நேரடியாக சதின்னு சொல்லி வாதிடவோ, இங்கே வந்து சதி கோட்பாடுகள் பற்றி பேசுறதுக்கோ வேண்டாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த விசாரணையில தான் நமக்கு முழுமையா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது அப்படின்னா இது இந்த வழக்கினுடைய போக்கு எதை நோக்கி இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். முதல்ல தமிழக அரசு அங்க கேட்கப்பட்ட கேள்விகளை என்ன பதில் சொல்றாங்கன்றதை பார்க்கணும். உடற்கூறாய்வு அப்படி குறுகிய காலத்தில் அதிகப்படியான நபர்கள் நிகழ்த்தப்பட்டதன் பின்னணி என்ன, அதனுடைய எக்ஸாக்டா டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை வந்து போஸ்ட்மார்ட்டம் டேபிள் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் தமிழக அரசு வந்து விரிவாக அடுத்த விசாரணையில் பதில் அளிப்பாங்க. ஸோ அந்த பதிலையும் உச்சநீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இதில் ஃபர்தராக சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குதுன்ட்டு. நன்றி.